அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மண்டே காலையில எந்திரிச்சதுல கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. பாப்பா ஆஃபீஸ் வந்து நல்லா தூங்கிட்டேன். பார்த்தாலே தெரியும். நல்லா தூங்கி இப்பதான் எந்திரிச்சேன். அடுப்புல பாத்தீங்கன்னா உள்ள வச்சிருக்கேன். அடுப்புல பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் கிரேவிக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு அப்படியே சிம்பிளா செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நைட்ல தூக்கம் வராதுல. அதே மாதிரி தான் நைட்ல தூக்கமே வரல. ஏன்னு தெரியல. இன்னைக்கு எங்க அம்மா ஊருக்கு போறாங்களா அதனால என்னன்னு தெரியல. நானும் எனக்கு என்ன சொல்றது எருமை மாடு வயசாச்சு இந்த அம்மா ஊருக்கு போறாங்க ஒரு மாதிரி ஃபீலிங். தூக்கமே வரல. காலையில பாப்பா எப்படி இருந்தாலும் எந்திரிச்சாகணும். பாப்பா வந்து லஞ்ச் கட்டணும்ல. அதனால காலையில எந்திரிச்சு பாப்பா லஞ்ச் எல்லாம் கட்டிட்டு அந்த வேலையை துணி எல்லாம் முடிச்சிட்டு தூங்க முடியும் நம்ம. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. காலைல தூங்கி எழுந்திரிச்சு கொஞ்சம் உளறிக்கிட்டு இருந்தேன். அந்த வீடியோ அப்படியே விட்டுடலாம். இப்போ கண்டினியூ பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே. காலையில் எப்பயும் போல் வந்துட்டு சீக்கிரமாக தான் எந்திரிக்கணும்ல. அதே மாதிரி காலைல வெள்ளனே எந்திரிச்சிட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. சொன்ன மாதிரி நேற்று நைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தூக்கமே வரல. ஏன்னு எனக்கே தெரியல. இப்படி பார்த்தா நான் மத்தியானம் சம்டைம்ஸ் தூங்குனேன்னா தான் அந்த மாதிரி எனக்கு இருக்கும். நேற்று பார்த்திங்கன்னா மத்தியானமும் தூங்கலை. ஆனால் பார்த்திங்கன்னா தூக்கமே வரல. எப்படி சொல்கிறது, ஒரு 4 மணி இருக்கும்ல அப்போ தான் பார்த்திங்கன்னா தூக்கமே வந்துச்சு. காலைல எந்திரிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் என்ன பண்ண முடியும், நம்ம காலைல எழுந்திரிச்சு பாப்பாவை அனுப்பணும்ல. அதுக்காக காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சி அமுச்சாச்சு. என்னென்ன லஞ்ச் பண்ணேன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ரசம் இருந்துச்சு, நேற்று வச்சு ரசம் நம்ம வீட்டிலேயே கொஞ்சம் இருந்துச்சு. சாப்பாடு மட்டும் வடிச்சிட்டு ரசத்துலேயே அப்படியே சாப்பாடு போட்டு கிளறிட்டு நேந்திர சிப்ஸ் இருந்துச்சா அதை வச்சு விட்டுட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆப்பிள் இருந்துச்சா, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு பிஸ்கெட் வச்சு விட்டுட்டேன். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அதுதான் நான் லஞ்ச் பேக் பண்ணேன். அம்மா வந்துட்டு இன்றைக்கி ஊருக்கு போகிறாங்க. ஊரில் கொஞ்சம் வேலை இருக்குது நம்ம வீட்டில், அதனால் ஊருக்கு போகிறாங்க. எப்படி சொல்கிறது, பக்கத்தில் தான் இருப்பாங்க. நான் எப்போயுமே போய் அவங்க வீட்டில் இருப்பேன் அப்படிலாம் இல்லை. இருந்தாலும் நம்ம பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக டக்குன்னு உடம்பு சரியில்லைன்னா போய் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். இதுனா ஊர். இன்றைக்கி ஈவினிங் இப்போ கம்பத்துக்கு நாங்கள் போகிறோம்ல அதே மாதிரி ராம்நாடு. இன்றைக்கி ஈவினிங் போனோம்னா மார்னிங் தான் அம்மாவை பார்க்க முடியும். அந்த மாதிரியா ஊருக்கு போனேன்னு சொன்னோன்னே ஒரு மாதிரி இருந்துச்சு. இருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குது. எருமை மாடு வயசாச்சு, இன்னும் பார்த்திங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியல. அது ஒரு மாதிரியாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எப்படி சொல்கிறது, ரொம்ப அப்படியே அம்மா எப்படி சொல்கிறது, அந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி அவ்வளோ க்ளோஸாக பேசுகிறது அப்படிலாம் இருக்க மாட்டோம். நானும் எங்கள் அம்மாவும் மோஸ்ட்லி சண்டை போட்டுட்டு இருப்போம். எங்கள் அம்மா என்ன திட்டிகிட்டு இருப்பாங்க, இப்போ வரைக்கும் திட்டு வாங்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி தான் நான். இருந்தாலும் அம்மா கொஞ்சம் தூரமாக போகும்போதே ஒரு மிஸ் பண்ணுற ஃபீல் வந்துட்டு நமக்குள்ளே வந்துடுதில்ல. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா எனக்கும். அத்தா இருப்பாங்க, அம்மாவும் அண்ணனும் மட்டும் போகிறாங்க. இன்ஷால்லா வந்துடுவாங்க, ஒரு வாரத்தில் வந்துடுவாங்க. இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே அப்படி தானே, எவ்வளோ வயசானாலும் அம்மாவை மிஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் நானுமே. ஆனால் நிறையா சண்டை போடுவோம், நிறையா திட்டு வாங்குவேன் எங்கள் அம்மாட்ட. என்னை மாதிரி திட்டுவாங்க, என்ன சொல்கிறது, என்னை மாதிரி இப்போ கூட திட்டு வாங்கிட்டு இருப்பேன் எல்லாத்துக்கும். அஃப்ரின் கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், பார்த்தியா நான் இந்த வயசுலேயே எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்குறேன். இதெல்லாம் ஒரு பெருமை கிடையாது. இருந்தாலும் நான் சொல்லிட்டு இருப்பேன், பார்த்தியா எங்கள் அம்மாட்ட இப்போ வரைக்கும் நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். நீனா நான் ஏதாவது திட்டினா கோச்சிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருப்பேன். அந்த மாதிரி தான் அம்மானாலே ஸ்பெஷல் தான் இல்லை. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் இல்லைன்னா தான் உனக்கு என்னோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன். அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் கூட சொல்ல மாட்டேன். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டேவா இருப்பாங்க, பாசெல்லாம் மனசுக்குள்ளே இருக்கும், அதுக்குன்னு காமிச்சிக்கிட்டேவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் நிறைய பேர் என்னைய மாதிரி தான் இருப்பாங்கல்ல. ரொம்ப அப்படியே லவ்வாக இருக்கிறவங்க ரொம்ப ரேராக இருப்பாங்க. என்ன சொல்கிறது, தூங்காமல் இருந்து தொண்டை எப்படி சொல்கிறது, என் வாய்ஸே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஷர்மி சிஸ்டர் கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி ஃபீலிங். நம்ம அஃப்ரா குட்டி வரை எந்திரிச்சிட்டாங்க. அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே பேசலான்னு பார்த்தா எந்திரிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு பேங்க்குக்கு போகணும். குக்கிங் வேலையெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு, நமசும் முடிச்சாச்சு. பாப்பாவை கிளப்பிட்டு நம்ம பேங்க்குக்கு போயிடலாம். போயிட்டு வந்துட்டு அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணலாம். எப்படி சொல்கிறது, அம்மாவை பற்றி பேசும்போதே பார்த்திங்கன்னா அந்த இடத்துலலாம் ஒரு மாதிரி நம்ம வாய்ஸே சேஞ்ச் ஆயிடுது. அதான் பார்த்திங்கன்னா அம்மா இடத்துக்கு யாருமே வர முடியாதுல்ல. அவ்வளோதான், நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரட்டும், அவ்வளோதான். கண்டிப்பாக எங்கள் அம்மா இந்த வீடியோ பார்ப்பாங்க, என் வீடியோ கண்டிப்பாக பார்ப்பாங்க. அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க, நேர்லலாம் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறா, ஆனால் வீடியோவில் பார்த்தியா சீனை போட்டுட்டு திரியிறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்போ கூட நான் நேரில் போய் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேன். என்னோட லவ் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியலைன்னு சொல்லலாம், அவ்வளோதான். அப்படியே பழகிருச்சு, இன்னும் பண்ண முடியாது. சரி, நம்ம வீட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன பண்ணேன்னா, நேற்று வச்ச ரசம் இருக்குது, காலிஃப்ளவர் மட்டும் அப்படி கிரேவி மாதிரி வச்சுட்டேன். நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1000 ரூபாய் போட்டுட்டு வந்துடலாம் அக்கௌண்ட்லன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு 4 மந்த்ஸ் ஆச்சு காசு போட்டு. சரி 1000 ரூபாயாச்சும் போட்டு வைக்கலாம். அந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இருக்கும்ல, அதில் தான் பாப்பாக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான திட்டம் தான். அஃப்ரா குட்டிக்கு 1 இயர் ஆயிடுச்சு. ஆதார் கார்டு எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஓப்பன் பண்ணணும். உங்களுக்கு யாராவது கிட்ஸ் இருந்துச்சுன்னா
இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒன் இயர்லேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்க்கில் போய் கேட்டிங்கனாலே டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது, அங்கேயும் போய் கேட்டிங்கன்னா நல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க. அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு குட்டியா ஒரு சேனல் பற்றி சொல்லிடுறேன். அவங்க சேனல் நேம் பார்த்தீங்கன்னா சோஃபியா மன்சூர். அவங்க வந்துட்டு கர்நாடகாவில் இருக்காங்களாம். ஆனால் தமிழ் வீடியோஸ் தான் போடுறாங்க. ரொட்டீனு அந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போட்டிருக்காங்க. அவங்க வீடியோ வந்துட்டு நான் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்தால் போய் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க வீடியோஸுமே. ரொட்டீனு, குக்கிங் எல்லாமே போடுறாங்க. நீங்களும் போய் உங்கள் சேனலில் பார்த்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப்ரா குட்டியை கிளப்பிட்டு நம்ம பேங்க்குக்கு போயிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தூரமாக இருக்கா, அதனால தான். நாள் தான் கிளம்பலாமா? இந்த சைடு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, காலிஃப்ளவர் வந்துட்டு எப்பயுமே நம்ம சுடு தண்ணியில் போட்டுட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் குக் பண்ணுவோம்ல, அதுக்காக காலிஃப்ளவர் வந்துட்டு சுடு தண்ணியில் போட்டுட்டு இந்த அடுப்பில் உலையும் வச்சுட்டேன். அப்புறம் காலையில் போட்ட டீ இருந்துச்சு, அதை கொஞ்சம் சூடு பண்ணி குடிச்சிடலான்னு சொல்லிட்டு சூடு பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று வச்ச ரசம் காலிஃப்ளவரில் அப்படியே பிரட்னாப்பில் வச்சிடலான்னு சொல்லிட்டு போய் பாப்பா பக்கத்தில் உட்காந்து அமைதியாக நம்ம டீயை குடிச்சிட்டு வந்துடலாம். இன்றைக்கி பேங்க்குக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல, பாப்பாவுக்கும் போக வேண்டிய வேலை இருக்குது. கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டோன்னு வைங்களேன், வேலையெல்லாம் முடிஞ்சிடும். நான் க்ளீனிங் ஒர்க்கும் முடிச்சுட்டு காலிஃப்ளவர் கிரேவி வந்துட்டு நமக்கு சிக்கன் செய்வோம்ல, அதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மைண்டே அப்செட்டாக இருந்துச்சு. அது ஏன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அம்மா ஊருக்கு போகிறாங்கல்ல, அதனால தான் இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன். குக்கிங் அவ்வளோவா இல்லை, கிரேவி மட்டும்தான் வச்சேன். அப்படி ஷேமில் இருக்காங்க. அப்புறம் குட்டி பார்த்திங்கன்னா நல்லா தூக்கத்தில் இருக்காங்க. ரொம்ப நேரமாக தூங்குறாங்க. இப்போ தான் உசும்புறதோட நம்ம எழுப்பி நம்மளும் வந்துட்டு கிளம்பி போயிட்டு வந்துடலாம். நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். சும்மா கிரேவி மாதிரி, காலிஃப்ளவர் கிரேவி மாதிரி தான் வச்சேன். சரி, அதை வச்சே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. எண்ணெயெல்லாம் கம்மி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, நீங்கள் சொன்னனால. அவ்வளோவா எண்ணெயே இருக்க மாட்டேங்குது என்னோடய சமையலில். நான் லைட்டாக வச்சுக்கிறேன், காமிக்கிறேன். லைட்டாக தான் எண்ணெய் இருக்கும். தான் காலிஃப்ளவர் கிரேவி சும்மா நம்ம சிக்கன் கிரேவி வைப்போம்ல, அதே மாதிரி தான் வச்சுருந்தேன். நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லஞ்சுக்கு. ரசம் கொஞ்சம் இருக்குது, அதை வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கிறோம். க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. மேடம் பார்த்திங்கன்னா எந்திரிச்சிட்டு மறுபடியும் படுத்துட்டாங்க. அவங்கள எழுப்பி முதல்ல கிளப்பணும். வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். நானும் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டேன். பாப்பாவும் பார்த்திங்கன்னா எந்திரிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டேன். கையெழுத்துட்டியாம்மா? எங்கம்மா போகிற? கடைக்கா? பாப்பாவை பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் அப்படியே விட்டுட்டு பேங்க்குக்கு கிளம்பியாச்சு. லஸ்ட்டில் தான் இருக்கா, அதனால் ஆட்டோவில் போயிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் வந்த டைம் லன்ச் டைமாக, அதனால் வந்துட்டு எல்லாம் லன்ச் சாப்பிட போயிட்டாங்க. அப்படியே பேங்க் வேலையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா செம்மையாக பசிச்சிடுச்சு. எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தோன்னு வைங்களேன், அப்படி ஒரு பசி எடுக்கும். அதே மாதிரி தான் ரசத்துக்கு ஒரு முட்டை பொரிச்சிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும்ல, அதனால் முட்டையும் பொரிச்சிட்டு நம்ம கிரேவி செஞ்சுருந்தோம்ல, அதையும் வச்சுட்டு சாப்பிட்டாச்சு. பசிக்கும் இந்த சாப்பாடுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பசிக்கும் போது தான் சாப்பாடோட டேஸ்ட்லாம் நமக்கு தெரியுது. அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு வைங்களேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டு ஊருக்கு போகிறாங்கல்ல, அதனால் கீழே கொஞ்சம் நேரம் போயிட்டு அம்மா கூட இருந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு பாப்பாவையும் கிளப்பிட்டு கிளம்பணும். அஃப்ரின் பாப்பா வந்தோடனே அவங்களை மதர்சாக்கு அனுப்பிச்சிட்டு நானும் அஃப்ரா குட்டியும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். மேடமுக்கும் சாப்பாடு ஊட்டியாச்சு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டாங்க. ஒரு தூக்கத்தை போட்டுட்டு மேடம் எப்படி இருந்துச்சு சேட்டை பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்களேன். இப்போ இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நானும் அஃப்ரா குட்டியும் வந்துட்டு கீழே போயிடுவோம். அப்படியே நம்ம வந்துட்டு மதர்சாக்கு போயிட்டாங்க. வந்துடுவாங்க. அவங்க போகும்போதே ஃபீல் பண்ணிட்டு போனாங்க, மாமா ஊருக்கு போகிறாங்கம்மா, நான் மதர்சாக்கு லீவ் போட்டுக்கிறேம்மா. வேணாம்மா, ஆல்ரெடி நிறையா லீவ் போட்டால் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவளை மதர்சாக்கு அமுச்சு வச்சுட்டு நானும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பாத்திர கலர் வேலைலாம் இருக்கும்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே வந்தால் கரண்ட்டும் இல்லை, வெளியிலே உட்காந்துருந்தேன். சீ சொல்கிறாங்களாம்மா? என்னம்மா சொன்னாங்க? கருவச்சி சொல்கிறீங்களாமே? உள்ள வெள்ளையாக தான் இருக்கு. என்னம்மா? மாமா பட்டு தங்கம் செல்லம் வைரம் அப்பா கனியப்பாவா? யாரது? அங்க இருக்கா? கனியப்பாக்கு தொப்பா இருக்கு எப்படி சொல்றா? இப்படி எங்க இருக்கு தொப்பா? உள்ள இருக்கு. பட்டு குடுமா கனியப்பா. தங்கம் வைரம் மச்சாங்கம்மா. வண்டி வருது இல்ல, மாமா ஊருக்கு போறாங்களாம். அழுகுல நீனு பார்த்து போயிட்டாங்க மாமா சொல்லு. உடம்பு பார்த்துக்கு மாமா சொல்லு.
சீக்கிரம் வந்துருங்க மாமா சொல்லு. லவ் யூ சொல்லிடு மாமாக்கு. செல்லம் சொல்லு மாமாவை. உம்மா குத்துரு. உம்மா. பட்டு சொல்லு மாமாவை. பட்டு சொல்லு. தங்க மாமா. ஹெல்ல மாமா. எங்க போற? இங்க ஏறா. கனி கொடு, கனி கொடு. கனியப்பா கொடு. வாங்கப்பா சரி. சரிம்மா. டாடி சொல்லுமா. டாடி ஜாலியா இருப்பீங்களே எங்க அம்மா இல்லாம சொல்லுமா. ஜாலியா இருப்பீங்களா அத்தா? அத்தியா ஏன்னா 3வது மாடியார் எங்க வீட்டுக்கு வர சொல்றல. வாசம் வாச்சியா? போன் எடுத்துட்டு போங்கத்தா கடைக்கு. என்னம்மா போட்டிருக்காங்க? என்ன வச்சு இது? அப்பா போறாங்களா? அப்பாவுக்கு சலாம் சொல்லு. பார்த்து போங்கப்பா சொல்லு. யார் அழுகுறா? யாரும்மா அழுகுறா? பாப்பா அழுகுறாங்க. எதுக்குமா மூட்டை லக்கேஜ்? ஒரு பேக்கா? இதெல்லாம் அண்ணன் தூக்கிட்டு போமா? இதுல உங்க ட்ரெஸ் அந்த கட்டப்பை இதுல என் ஊர்ல அரிசி பருப்பு இருக்காதா? மேட்டுமா எடுத்துட்டு போறீங்க? எடுத்து வச்சிருக்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கரண்ட்டும் வந்துடுச்சு. நான் அம்மாவை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வாரத்துக்கு இவ்வளோ பேக்கான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்க நான் இந்த திங்ஸ் எல்லாம் வேணும்ல, நான் ஊரில் போய் யார்கிட்ட கேட்பேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே டீ போடுறேம்மா குடிச்சிட்டு போயிருமான்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு டீயும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த கை அப்படியே வீங்கிட்டு அவ்வளோ வலி. அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கையெல்லாம் வீங்கிடுது, என்னன்னே தெரியல. அதான் 30 வயதை க்ராஸ் பண்ணாலே ஒவ்வொரு சிம்டம்ஸாக காட்டும் போல் இருக்குது. அதே மாதிரி தான் அம்மா ஸ்ப்ரே அடித்து விட்டாங்களா, அதோட அவங்களே மருந்து தேய்ச்சி விட்டாங்க. போகும்போதே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ பக்காவாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கிளம்புறாங்க பாருங்கள். அவங்க அடுப்பெல்லாம் என்ன சொல்கிறது தூசி ஆயிருமா. அதனால் அது மேலே ஒரு துணியை போட்டுட்டு சோப்பெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு ப்ராப்பராக எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. என்னது அதுதான் இல்ல ஏன் வரலன்னா எனக்கே 2 மாசம் கழிச்சு நேற்று தான் வந்துச்சு. அது 40 ரூபா தான் வந்துச்சு. என்ன பண்ற அப்புறம் உட்காந்துட்டியா? கவலைப்படுறியா? ஆமா மாமா போறாங்கண்டே, மாமா ஊருக்கு போறாங்கன்னு கவலைப்படுறியாம்மா? ஆமா சொல்லு. ஆமா சொல்லு. மடி அப்புறமா மாமா எந்த கண்ணு தேடும்? எந்த கண்ணு? சரி டமாலே மாமா எந்த கண்ணு தேடும்? பார்த்து போயிட்டு வா மாமா சொல்லு. சித்திக்கு மாமா இல்ல அது. சித்திக்கு மாமா இல்ல. சித்திக்கு மாமா பிடிக்குமாமா? சித்திக்கு மாமா பிடிக்குமாமா? சித்திக்கு மாமா என்ன செய்ய? சித்திக்கு மாமா என்ன செய்ய? சித்தி கூட என்ன செய்ய? வீரா எங்க இருக்காங்க? எங்க அங்க அத்தா எங்க? அஃபீனா என்ன சொன்ன நீனு? தம்மாட்ட வண்டி நிறுத்த போயிருக்காங்க. அலியம்மா வா, அத்தம்மாக்கு பாய் சொல்லுவா. அத்தம்மா ஊருக்கு போறாங்க வா. மனையெல்லாம் கூட்டிட்டு போல இல்ல. ஆலியாவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவளை நான் வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். அந்த மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க நானும் தான் ஊருக்கு போகிறேன் அத்தம்மா கூடன்னு சொல்லிட்டு. இல்லை அவனை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். அவளை கொஞ்சம் அழுக வச்சுட்டு இருந்தேன். எல்லா பேரை பேத்தியும் கொஞ்சிட்டு இருந்தாங்க அம்மா. ஒரு மாதிரி தான் இருக்கும்ல பக்கத்தில் இருந்துட்டு. ஒரு 1 வீக் தான் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல. அஃப்ரீனாத்தாவும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா ஆட்டோவும் புக் பண்ணியாச்சு. அம்மா பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறாங்க.
ஆனால் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறத விட ஊரில் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்துட்டு சின்ன பிள்ளையிலேருந்து ஊரில் இருந்து பழகிட்டாங்கல்ல, அதனால பாருங்கள் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு கதறாங்க அம்மா போகிறாங்கன்னு சொல்லிட்டு. போயிட்டாங்க பட்டுக்கு. சரி இப்போ நான் ஆட்கள் இருந்தா கொண்டாட்ட வர செஞ்சாங்க. போச்சு மாமா போயிடுச்சா. அம்மாவையும் அமுச்சு வச்சாச்சு. அண்ணனும் அம்மாவும் தான் போகிறாங்க. போயிட்டு பஸ்ஸில் ஏறிட்டு ஃபோன் பண்ணிட்டாங்க. மணி பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி இருக்கும். அஃப்ரீன் வாங்க அவங்கள அப்படியே ஒரு ரவுண்ட் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அஃப்ரீன் அம்மாவையும் பார்த்திங்கன்னா ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம்ல, அதனால் அவளை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் கூட்டிகிட்டு போக கிளம்பியாச்சு. சும்மா ஒரு ரவுண்ட் அப்படியே பைக்லேயே ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு பெசரகர் பீச் இருக்கும்ல, அது வரைக்கும் அப்படியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு 4 பேருமே கிளம்பியாச்சு. அவ்வளோதான், ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். எங்கள் கூட நீங்களும் வாங்க, அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே போகலாம். சும்மா என்ன சொல்கிறது, விண்டோ ஷாப்பிங் மாதிரி விண்டோ டிரைவிங்னு வச்சுக்கிடலாம். அவ்வளோதான், கிளம்பிட்டோம். ஒரு பொண்ணு அழகாக இருக்கக்கூடாது, எங்கே இருக்கா போகிறதெல்லாம் பொண்ணு தானே. இங்கே பூரா பீர் பாட்டில் வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படின்மா காமிச்சிட்டு இந்த ஸ்கூலு அப்புறம் காமிக்கல. அப்புறம் குட்டி அம்மா இந்த ஸ்கூல்ல தான் படித்தேன். லூசா? எவ்வளோ பெரிய ஸ்கூல் பாருங்க எங்கள் ஸ்கூலு. நான் அப்ராக் சொல்கிறேன், கேர்ள்ஸ் ஸ்கூல் கான்வென்ட் தான். உள்ளக்க இருக்கு ரோசரி. சர்ச்சு வந்துருச்சு, சாந்தோம் சர்ச்சு. டெக்கரேட்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, லைட் போட்டு வச்சிருக்காங்க. சாந்தோம் சர்ச் வந்தாச்சு பெசநகர் பீச்சுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு. பக்கத்தில் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து மயிலாப்பூர் கிட்டேயே மெரினா பீச் இருக்கிறதுனால அங்கே தான் மோஸ்ட்லி போகிறது. இதெல்லாம் இப்போ புதுசாக செட் பண்ணியிருக்காங்கங்க. எங்கே போகிறேன் பீச்சே டிஃப்ரெண்ட். ரொம்ப நாள் ஆச்சுல பெசநகர் வந்து. இன்னமும் போகிறேன், செட் பண்ணியிருக்காங்க. செம்ம அழகாக இருக்குல்ல லைட்டிங்லாம். சூப்பர். தெரியலையே. நடக்க முடியாதவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்காக இந்த மாதிரி அழகா பண்ணி வச்சிருக்காங்க. ஓ போட்டிருக்கா. நீங்களும் படிக்க தெரியும்ல, நீங்களும் படிக்க வேண்டியதானே. நடக்க முடியாதுல்ல, அவங்களுக்காக இந்த மாதிரி இப்போ போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் இந்த வீல் சேர்ல போக ஈஸியாக இருக்குமோ. பீச் வரைக்குமே அந்த எண்டு வரைக்குமே போட்டு வச்சிருப்பாங்களா? ஓ பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களேன். அது ஓப்பன் பண்ண போறாங்க போல. என்ன வீரா தெரியல, ஆனால் ஓப்பன் பண்ணல இன்னும். ஏன் தெரியல, வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. மீன் கடையா இது? மீன் கடை. அங்கே ஏதோ தீம் பார்க் மாதிரி. கப்பல் அப்படியே லைட் பண்ணி வச்சிருக்காங்க. ரீசனா மீன் கடை இருக்கதான் செய்யும். என்னது? ஸ்மோக்கி டோக்கியா. எல்லாமே இருக்கும் அந்த ஸ்மோக்கி ஐட்டம் எல்லாம். மெட்ராஸ் காஃபி இதாக இருக்கு. கேஎஃப்சி. இங்கே ஒரு கருப்பட்டி காஃபி இருக்கு பாருங்க. ஃபுட்டு தானே. ஜூஸ் வேர்ல்டு காஃபி. சாய் கிங். எங்கே போனாலும் ஒரு சாய் கிங் இருக்கும். இது ஃபுல்லாகவே ஃபுட்டு தான். கருப்பட்டி காஃபி.
ஃப்ரைடே மட்டும் தான். இது என்ன கடை வீடா? அது என்னமோ நாசா யூத் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த இது விளையாடுறதுக்கு உள்ள போய் காசு இருக்கும். கேம் மாதிரி. அப்படியே பெசநகர் பக்கமாக போயிட்டு பட்டினம் பக்கம் வழியாக வந்தாச்சு. அங்கே நிறைய ஷாப் இருக்கும், சாப்பிட்றதுக்கு கடை இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக அந்த மாதிரி இருந்துச்சா, சரி நம்ம இன்றைக்கி சும்மா தானே வெளியில் வந்திருக்கோம், அதனால் வந்துட்டு பாப்பாவுக்கு மட்டும் நம்ம வீட்டுக்கிட்டே ஒரு கடை இருக்குது, அங்கே பர்கர் வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறையா கடை இருக்கும், நம்ம சும்மா பார்த்துட்டே போகலாம் அப்படியே. வெளில சாப்பிட்ற கடை தான். விஜயா அக்கா அக்கா கடை, அக்கா கடை, சுந்தரி அக்கா கடை இதோ இருக்குல்ல. மீன் சாப்பாடு வந்து இருக்கும். மீன் அவ்வளோ. தங்கச்சி கடை வந்து எதை பற்றி கேட்டீங்க? சுந்தரி அக்கா கடை, இது தங்கச்சி கடையா? என்ன பேர் வச்சிருக்காங்க பத்தியா? இதுதான் சுந்தரி அக்கா கடை. உங்கள் மீனவன் மெஸ்ஸா, குமரி அக்கா கடை, மூங்கில் உணவகம் இங்க இருக்கு பாரு. மீன் தான். கடல் விருந்து இந்த இருக்கு பாருங்க. ஆனா இதெல்லாம் நிறைய யூடியூப் சேனல்ல இருக்கு வீரா. இங்க ஒரு கடை இருக்கு. இது என்ன கடை? இது உங்கள் மீனவன். குடிசை, இங்க குடிசை மாதிரி செட் பண்ணி இருக்குல்ல. புது பில்டிங் இது வந்து பழைய ஹவுசிங் போர்டு. அதெல்லாம் முடிஞ்சு பல வருஷம் ஆச்சு. அது நம்ம ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு போனோம்ல, அப்போ சொன்ன வீடு. லிஃப்ட் இருந்தா பிரச்சனை, லிஃப்ட் இருந்தா பிரச்சனை. ஹவுசிங் போர்டே எவ்வளோ அழகா கட்டிட்டாங்க பாரு. வந்து 4 மாடி 5 மாடிக்கு மேலே போட்டாலே இப்போ நம்ம எதுக்கு வீடு இருக்கே 25,000 வாடகையா, லிஃப்ட் இருக்கான், கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாம் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பர்கர் கேட்டிருந்தா, அதனால் அவளுக்கு பர்கரு, அவங்க அத்தாவுக்கு வந்துட்டு ஷவர்மா சாப்பிடணும் போல இருந்துச்சா, அதனால் அங்கேயே வாங்கிட்டு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு பர்கர் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தான், ஆனால் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். சும்மா சொல்கிறேன், நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வாங்கினேன், ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, அதனால் சொல்கிறேன். ஒரு ஷவர்மா பார்த்திங்கன்னா 50 ரூபா, அவ்வளோதான். நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சாச்சு. அங்கிட்டலாம் கடையில் எவ்வளோ கடை இருந்துச்சு, அங்கெல்லாம் வாங்கியிருந்தோன்னு வைங்களேன், அவ்வளோதான், ப்ரைஸ் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் பிடிச்சது, பிள்ளைக்கு பிடிச்சது வாங்கி கொடுத்துட்டோம்ல, அந்த ஒரு திருப்தி இருந்துச்சு, அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு சேனல் சொல்லியிருந்தேன்ல, அந்த சேனலை பார்த்துடலாம். அவங்க பேர் பார்த்திங்கன்னா சோஃபியா மன்சூர். இதுதான் பார்த்திங்கன்னா அவங்க சேனலோட ஐடி. இவங்க பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்காங்க, ஆனால் தமிழ் வீடியோஸ் தான் போடுறாங்க. நிறையா குக்கிங் வீடியோ, விலாகு எல்லாமே போடுறாங்க. கண்டிப்பாக போய் உங்கள் சேனலை சர்ச் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள், குட்டி சேனல் தான், அதனால் வந்துட்டு சப்போர்ட் பண்ணலாம். இதே மாதிரி அவங்களும் ஒரு குட்டியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஷால்லா வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், என்னோடய வீடியோ இதோட முடிச்சாச்சு. அவ்வளோதான், எனக்கு அவ்வளோவா பேச முடியல இன்றைக்கி, என்னன்னு தெரியல. எங்கள் அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மிஸ் யூ அம்மா, அவ்வளோதான்.